அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்துல 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதே யூதா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுறாரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்டு தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது தேவ தூதர்கள் தங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருந்ததான அந்த பொசிஷனை அவங்க காத்து கொள்ளல, அந்த மேன்மை, அந்த இடத்தை, அவர்கள் வாசஸ்தலத்தை அவர்கள் காத்து கொள்ளலன்னு பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மை கூட கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருப்பார், ஒருவேளை விசுவாசியாய் அழைத்திருப்பார். நமக்கென்று ஒரு பொசிஷன், நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை, நமக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த இடத்திலே நாம் நிற்க வேண்டும். அந்த இடத்திலே நாம் நிற்காமல் அந்த ஸ்தலத்தை விட்டு நாம் வெளியே போவோமானால், தேவ தூதர்களுக்கே இப்படிப்பட்ட நிலைமை, தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போன தேவ தூதர்களுக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னால் நமக்கு எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் யோசித்து பாருங்க. ஆகினால நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் எந்த பொசிஷன், எந்த ஸ்தலத்தை, எந்த இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரோ அந்த இடத்துல நிற்க வேண்டியது மிகவும் முக்கியமா இருக்குது.